நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ராஜி. அம்மா யாரு ஃபோன் பண்ணி கடுப்பா வரீங்க? கார்த்திக் தான். ஏங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணா அவனே வந்துட போறான். நேத்து ராத்திரில இருந்து ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். என்னங்க திரும்ப சண்டே ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல இவ்வளவு அவசரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே அதுக்காக கேட்டேன். நேத்து அந்த சக்தி வேர்ல நேர்ல பார்த்து பேசணும்னு கார்த்திக் கிளம்பி போனா. ஐயோ, அதான் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன். ஐயா என்னங்க கூத்துது? ஆமா. சரி அப்புறம் என்னாச்சு? அத கேக்கதான் நான் அவனுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நம்மள சஸ்பென்ஸ்ல வைக்கறாராமா. என்னங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? துணிந்தவளுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை. இல்ல பஞ்ச் டயலாக் வேறயா? இது நான் சொல்ற பஞ்ச் டயலாக் இல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசின பஞ்ச் டயலாக். அது எதுக்கு இங்க இந்த இடத்துல சொல்றீங்க? பயத்துல பஞ்ச் டயலாக் தானா வருது. ஏங்க கார்த்தி தானே ஃபோன் எடுக்கல, பேசாம நீங்க அந்த அமெரிக்கா மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் கேட்ட வேண்டியதானே? அவனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் விஷ்ணு. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. என்னங்க இது, உங்களோட ரெண்டு ஆளுங்களுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது இல்ல விஷ்ணு, இவன் அவன் கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல, அவன் ஃபோன் பண்ணி எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏங்க பயப்படுற மூஞ்சா இது, நல்லா சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அழறது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே பயப்படுறேன் விஷ்ணு. ஏங்க ஒரே ஒரு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தனே இப்படி ஆளே மாறிட்டீங்க. காமெடிலாம் சும்மா கள்ள கட்டுதுங்க. ஏங்க நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் கார்த்திக் சூசன்ட்ட வேணானே சொல்ல. தெரியும் தெரியும். ஏங்க சூசன் இன்னும் அதே லவ் மூட்ல தான் இருக்காங்க. இருக்கட்டும். சூசன் இன்னும் கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. பண்ணட்டுங்க, அழகான பையனா இருந்தா 4 பொண்ணுங்க லவ் பண்ண தானே செய்வாங்க. என்னங்க சொல்றீங்க? நம்மால 4 பேர் பாக்குறாங்கங்கிறது சந்தோஷம்தான். அப்படி ஒருத்தா நாள் நம்ம கைவசம் இருக்காங்கங்கிறது பெருமை தானே. இதெல்லாம் ரொம்ப ஓருங்க. சரி திரும்பவும் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. சூசன் கார்த்திகை லவ் பண்றாங்க ஓகே, ஆனா கார்த்திக் சூசனை வேணான்னு சொல்லல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஆனா வேணும்னு சொல்லலல்ல. ஏங்க இதுக்காக தான் நீங்க அவ்வளவு சண்டை போடுறீங்க. அது போன மாசம், இது இந்த மாசம். இப்ப புரிஞ்சிருச்சு, இந்த சப்ப மேட்ரிக்லாம் சண்டை போடக்கூடாது. ஏங்க சூசன் பிரச்சனை எப்படி முடிக்க போறீங்க அத முதல்ல சொல்லுங்க. சூசனுக்கும் எனக்கும் எப்ப பிரச்சனை வந்துச்சு? அது கார்த்திகோட பிரச்சனை. நான் செய்யறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. போறோம். கார்த்திகேயனுக்கு எப்போ 2 தானே. நானும் சூசனும் வள்ளி தெய்வானை மாதிரி இருந்துட்டு போறோம். எங்க போதுங்க, இதுக்கு மேல கேரக்டர் சேஞ்ச் என்னால தாங்க முடியல. கண்ணை மூடிட்டு கார்த்திக் நம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தான். கரெக்டான ஆளை நம்புறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. மச்சான் உனக்காக தானே நாங்க வெயிட்டிங். என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீ அந்த பையனை பார்த்து பேசுனியா? பேசிட்டேனே. என்ன சொன்னா? அவன் ஒன்னும் சொல்லல, நான் சொன்னேன் அவன் கேட்டுக்கிட்டான். நீ என்ன சொன்னா அவன் என்ன கேட்டுக்கிட்டான்? அது எனக்கும் அவனுக்கும் உள்ள பர்சனல் விஷயம். விளையாடாத கார்த்திக். பையன் அமெரிக்கா கிளம்புறான். நீ என்ன மச்சான் சொன்ன அவன் கிட்ட? உண்மையை சொன்னேன். ஓவரா பண்ணுவியே. கதையில இருந்த ட்விஸ்ட் ஓவர். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கார்த்திக். என்ன நடந்துச்சுன்றது முக்கியம் இல்ல, எது நடக்காதுன்றது தான் முக்கியம். எது நடக்காது? கல்யாணம் நடக்காது. போதுமா? கார்த்திக், உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன். என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடியே சிரிக்கிற? நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். என்ன கேட்க போற? என்ன நடந்துச்சுன்னு கேட்க போற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் அந்த ஸ்டேப்லர் கொஞ்சம் கூட. இதுக்காக தான் கூப்பிட்டியா? ஆமா. நாங்க நம்பிட்டோம். நம்பலனாலும் அதுக்கு தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் கூட கேட்கணும். என்ன? பஞ்சிங் மிஷினா? அங்க என்ன நடந்துச்சு? நேரா போனேன். நீ தான் மாப்பிள்ளையான்னு கேட்டேன். ஓகே. ஆமான்னு சொன்னான். அடுத்த செகண்ட் பொக்குன்னு மூக்குலயே ஒரு குத்து குத்திட்டேன். அவன் சில்லு மூக்குலாம் உடஞ்சி பொல பொலன்னு ரத்தம் அப்படியே கொட்டிருச்சு. ஐயோ. சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி உன்னை இந்தியால பார்த்தேன் அவனை அவ்வளவுதான். பையன் அப்படியே நடுங்கிட்டான். ஏன் கார்த்திக் இப்படி பண்ண? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உத மாட்டாங்க, நீ தானே சொன்ன. நிஜமாவே அடிச்சிட்டியா? ஆமா. அடிக்கல, குத்துன. எப்படி குத்துன? அப்படியே கையெல்லாம் மடக்கி பக்குன்னு மூக்கிலே குத்தின. இப்படிதான் குத்துனியா? பொய் சொல்லாத கார்த்திக். நீ ஒன்னும் அவனை அடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
தெரியுதுல, அப்புறம் என்ன? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளவுதானே? உனக்கு பிரச்சனை வராது, போதுமா? பிரச்சனை வருது வரல அது அப்புறம். நீ என்ன அவன்கிட்ட சொன்ன அதை சொல்லு கார்த்திக். எங்க அப்பா. எடுத்து பேசு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கார்த்திக். எடுத்து பேசுமா, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. ஹலோ அப்பா. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? அப்பா என்ன விஷயம்? சும்மாவா? ஆமாப்பா, ஆபீஸ்ல தான் வேலையா இருக்கேன். சரிங்கப்பா. என்ன சொல்றாரு மீச? ஒன்றும் இல்லை, சும்மா எப்படி இருக்கேன்னு கேட்டாரு. பையன் பேசிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, சும்மா போன் அடிச்சு எப்பவும் பேசின மாதிரி தான் பேசினாரு. இல்ல, பையன் பேசிட்டான். என்ன கார்த்திக் நீ சொல்ற? திரும்ப உங்க அப்பா கிட்ட இருந்து போன் வரும் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் வராது. வரும். திரும்பவும் மொக்கையா எதனா பேசிட்டு வச்சிருவாரு பாரு. எடு. ஹலோ சொல்லுங்கப்பா. இல்லப்பா, இங்க மழையெல்லாம் ஒன்றும் இல்லையே. மழை இல்ல. சரிங்கப்பா. ஆமா கார்த்திக், நீ சொன்ன மாதிரி அப்பா சம்பந்தமே இல்லாம மழை பெய்தான்னு கேக்குறாரு. இன்னொரு வாட்டி போன் வரும் பாரு. சொன்னோம்ல. அப்பா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, எதுவும் வேணாப்பா. சரிங்கப்பா. இப்போ என்னவா? ஊர்ல இருந்து தெரிஞ்ச டிரைவர் பஸ்ல வராராம். காரா சேவ் வேணுமான்னு கேக்குறாரு. ஐயோ பாவம், புதுசுல அதான் பாவம், நடிக்க தெரியல. என்ன கார்த்திக் சொல்ற? அப்பா எதுக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருக்காரு? பையன் ஃபோன் பண்ணி வீட்டில் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பான். அவங்க வீட்டிலேருந்து உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் அப்பா தவிக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ அந்த பையன்கிட்ட என்ன சொன்ன? அதான் சொன்னேனே, உண்மையை சொன்னேன்னு. என்ன உண்மையை சொன்ன? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு சொன்னேன். உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு சொன்னேன். நம்ம 2 பேருமே எப்படியெல்லாம் காதலிக்கிறோம்னு சொன்னேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு முக்கியம்னு சொன்னேன். ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழவே முடியாதுன்னு சொன்னேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான், புத்திசாலி. இந்த கல்யாணத்தை பண்ணா 3 பேரோட வாழ்க்கை நரகம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் உன்கிட்ட எதுவுமே பேசலையா? பேச வந்தான். நான் தான் எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுல பேசிக்கோன்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்கலன்னு வீட்டுல போட்டு கொடுத்துருப்பானோ? அப்படின்னா இந்நேரம் உங்க அப்பா போன்ல உன்னை காட்டுன்னு காட்டியிருப்பாரு. ஸோ அவன் உன்னை போட்டு கொடுக்கல. நிறைய சமயத்துல நடக்கிறத சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை இல்லை, புரிஞ்சுதா? அப்பா மறுபடியும் ஃபோன் பண்ணா நான் என்ன சொல்லட்டும்? நீ ஒன்றும் பேச வேணாம். அப்புறம் அவரே வந்து பேசுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே, ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5. என்ன லட்சுமி, நம்ம கம்பெனில ஷேர் கீர் ஏதாவது வாங்கிருக்கியா? உளுந்து வேலை செய்யற. என்ன பண்றது? உங்கள மாதிரி பஞ்சுவலான ஆளுங்களை எல்லாம் வச்சிருந்தா உங்களுக்கும் சேர்த்து நான் தான் வேலை செஞ்சாகணும். சரி என்ன விடு, நானே ஒரு டுபாகூர் தான். நானே பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி நம்ம கம்பெனில இன்னும் 2 பேர் வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கே. ஐயோ பாவுண்டா அவங்க. நம்ம டீமுக்கு அவங்கள எடுக்கலனா அவங்கள இந்த கம்பெனியை விட்டே துரத்திருப்பாங்க. லட்சுமி, மதர் தெரசா இன்னும் இறக்கல. உன் ரூபத்துல இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதே டயலாக தான் விஸ்வநாதனும் சொன்னாரு. இந்த 2 முட்டாள்களை வச்சுக்கிட்டு நீ எப்படி குப்பை கொட்ட போறியோன்னு தெரியலன்னு சொன்னாரு. சொன்னாருல, ஒழுங்கா கேட்டிருக்கலாம்ல. நீயும் கார்த்திக்கும் சேர்ந்தப்ப இதேதான் சொன்னாங்க. நியாயமா நான் அதை கேட்டிருந்தா உங்களே வேலையை விட்டு துரத்தி இருக்கணும். என்ன அந்த ஆள் முட்டாள் சொன்னானா? அவன சீச்சி, உன்னை போய் யாராவது முட்டாள்னு சொல்வாங்களா? அதானே பார்த்தேன். உனக்கு அந்த ஆள் வச்சிருக்க பேரு பஃபூன் கோமாளி, தெரியுமா? சர்க்கஸ் கோமாளி. இதுக்கு முட்டாளே பெட்டர். சரி, கார்த்திக் என்ன பேரு? கார்த்திக் ரவுடி.
நீ கோமாளி, ராஜி பட்டிக்காடு. இப்போதைக்கு நான் மதர் தெரேசா. இப்படி பாரம்பரியம் இல்லாம திட்டுறான். எனக்கு விச்சுவ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒருத்தன் இல்லனா இந்த ஆபீஸ எப்பயோ இழுத்து மூடி இருப்பாங்க. சரி விஷ்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய விடுறியா? என்ன பண்ற லட்சுமி? அந்த கிளையண்ட் விசிட்காக பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஆமா, இத சூசன் தான் ரெடி பண்ணும். சூசனுக்கு தான் உடம்பு சரியில்லையே. ஏன் என்னாச்சு? சூசன் இஸ் இன் லவ். ஓ அந்த வியாதியா? அது கொஞ்சம் வியாதி தாண்டா. அந்த அம்மா கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல இருக்கிறதுனால அவங்க வேல்யூ சேர்த்து நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்டா நாயை கூப்பிடுற? இல்ல லட்சுமி, ஃபீல் பண்ண. ஃபீல் பண்ணியா? ஆமா லட்சுமி, உனக்கு கீழ இருக்கவங்க வேலையும் நீதான் எடுத்து செய்யற, உனக்கு மேல இருக்கவங்க வேலையும் நீதான் எடுத்து செய்யற. ரொம்ப கஷ்டம் லட்சுமி. யூ ஆர் கிரேட். நடிக்காத விஷ்ணு. இல்ல லட்சுமி, நிஜமாவே உனக்காக ஃபீல் பண்றேன். நிஜமா ஃபீல் பண்ணா உதவி பண்ணணும். சும்மா உச்சி கொட்டினா வேலைக்கு ஆகாது. சொல்லு லட்சுமி, உனக்கு என்ன உதவி வேணும் இப்ப சொல்லு. அதையும் நானே தான் சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? இப்போ உனக்கு எப்படி உதவி பண்றேன்னு மட்டும் பாரு. ஹே எங்கடா? ம், ம். ஹே எங்கடா உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்ட? லட்சுமி, உன்னை தொந்தரவு பண்ணாம நிம்மதியா வேலை செய்ய விட்டதே பெரிய உதவி இல்லையா? சித்து. டீ காபி மெதுவடை மசால் வடை. டீ காபி மெதுவடை மசால் வடை. இதான் உங்க ஊர்ல உதவியா? கரம் சாயா மேடம், கரம் காஃபி. இது கரம் வடா, இது கரம் மெதுவடா. கை துடைக்க கரம் டிஷ்யூ பேப்பர். லட்சுமி, நீங்க அப்படியே டைப் பண்ணீங்க. நான் வேணா அப்படியே அந்த கரம் வடைய உங்களுக்கு ஊட்டுறனே. அதானே பார்த்தேன். விவகாரம் இல்லாம விஷ்ணு வீதியில போக மாட்டானே. லட்சுமி, ஒன் மோர் ஹெல்ப் பண்ணலாமா? என்ன? உன் கையை நீட்டேன். என்ன ஜோசியம் சொல்ல போறியா? இல்ல லட்சுமி, கொடுங்க. ஹே என்ன இது? மசாஜ். மசாஜா? தாய் போல உங்களை பேணி காட்பது தாய் மசாஜ். நம்பர் 18 விவேகானந்தா தெரு, பேங்காக் பஸ் ஸ்டாண்ட் எதிரில், பேங்காக் 60000001. என்ன லட்சுமி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? வெறும் காத்து தாங்க வருது. இல்ல இதனாலலாம் ஒண்ணும் இல்ல. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. கார்த்திக், எங்க என்னோட கோட்டா? என்ன கோட்டா? பெரிய ஸ்ரீஹரி கோட்டா. வழக்கமா தர அந்த சாக்லேட்டை தானே ராஜி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. டேய், உன் ஸ்டோரிய பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கவனா பயங்கரமா ஃபாலோ பண்றேன். நீ பெர்ஃபார்ம் பண்றவன், ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறியே. டேய், எப்படி இங்க நடக்கிறதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டே வேலை செய்யற? மச்சான், அஷ்டாவதானி கேள்விப்பட்டிருக்கியா? அஷ்டவதானியா? அப்படின்னா? அப்படின்னா அட் அ டைம்ல 8 வேலை செய்வாங்கன்னு அர்த்தம். இந்த காலேஜ்ல எல்லாம் காம்படிஷன் வைப்பாங்களே, பார்த்தது இல்ல? பார்த்ததில்ல. ஒருத்தன் பூ போட்டுட்டே இருப்பான், இன்னொருத்தன் பெல் அடிச்சுட்டே இருப்பான், இன்னொருத்தன் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான், கடைசியா ஒருத்தன் அவன் முதுகுல எழுதிக்கிட்டே இருப்பான். எல்லாத்தையும் கவனிச்சு கரெக்டா கடைசியில சொல்லணும். இந்த விஷ்ணு அப்படிதான்டா. கை தனி டிபார்ட்மெண்டா வேலை செஞ்சுட்டே இருக்கும், கண்ணு தனி டிபார்ட்மெண்டா போற வர பொண்ணுங்களை பாத்துக்கிட்டே இருக்கும், காது தனியா நீ பேசுறத ஒட்டுக்கிட்டே இருக்கும். டேய், ஒரே ஒரு சின்ன கேள்வி தானே கேட்டேன். 5 பக்கத்துக்கு எப்படா பதில் சொல்ற? நீயே வச்சுக்கோ கார்த்திக், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஏன் இப்போ வாங்கின என்ன? சும்மா ஒரு மோட்டிவேஷன் தான். சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக இந்த வேலையை சீக்கிரம் முடிப்பேன்ல. கார்த்திக், சொல்லு. ஈவினிங் எப்படி வீட்டுக்கு போவேன்? பைக்ல தான். கொஞ்சம் என்ன டிராப் பண்றியா? ஐயோ, என்னால முடியலடா சாமி. நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன், நீங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சூசன், என்ன விஷயம் சொல்லுங்க. லக்ஷ்மி எங்க? அவங்க கிளம்பிட்டாங்களே. கிளம்பிட்டாளா? இவ்வளவு சீக்கிரமாவா? இல்ல, அவங்க அம்மா இன்னைக்கு வராங்களாம்.
இதெல்லாம் போய் நான் விஸ்வநாதன் கிட்ட சொல்ல முடியுமா? என்னாச்சு? எதனா பிரச்சனையா? இல்ல, லக்ஷ்மியோட பிரசன்டேஷன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லியிருந்தேன். பண்றேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. நான் வேற விஸ்வநாதன் கிட்ட 5:30 மணிக்கு பிரசன்டேஷனை கொண்டு வந்து காட்டுன்னு சொல்லிட்டேன். சூசன் கண்டுக்காம விடுங்க, அவரா கூப்பிட்டா அப்புறம் பாப்போம். யாரு அவரா மறக்கிற ஆளு? டேட்டு, டைம், ஆளுங்க இதெல்லாம் அவர் மறக்கவே மாட்டாரு. நீங்க வேணா என்ன ஏமாத்தலாம், ஆனா நான் அவரை ஏமாத்தவே முடியாது. ஒருவேளை சொன்னபடி வேலையை முடிக்க முடியலன்னா சொன்ன டைமுக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிடணும். பிரச்சனை எதுவும் வராதா? சொன்ன டயத்துக்கு வேலையை முடிக்க முடியலன்னா பயங்கரமா திட்டுவாரு. அதே நாம சொன்ன டைமுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டாருன்னா அதை விட பயங்கரமா திட்டுவாரு. எப்படி அடி கன்ஃபார்ம், கம்பியில் அடிக்கிறாரா இல்ல கட்டையில அடிக்கிறாரான்னு தெரியல. ஐயோ, அவர்தான். பயப்படாம போன் அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோ சார். எஸ் சார். சாரி சார். எஸ் சார். எஸ் சார். சாரி சார். என்ன சிரிக்கிறீங்க? 4 எஸ் சார், 3 சாரி சார், அவ்வளவுதான் நீங்க பேசுனீங்க. இன்னைக்குதான் ஜாஸ்தி பேசியிருக்கேன். இதுக்கு முன்னால ஒரு எஸ் சார், ஒரு சாரி சார் தான். எப்படியோ இன்னைக்கு பிரசன்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. கார்த்திக், சொல்லுங்க சூசன். என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம். ஈவினிங் என்ன வீட்ல டிராப் பண்றியா? இல்ல, அது வந்து வேலை இருக்கு, அது இதெல்லாம் காரணம் சொல்லாத. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ தான் என்ன டிராப் பண்ற. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன? ஒரே ஒரு நிமிஷம் இப்படி கிட்ட வாயேன். ஒவ்வொரு தடையும் உங்ககிட்ட கேட்டு கேட்டுதான் வாங்கணுமா? நீயே கொண்டு வந்து தரமாட்டியா? விஷ்ணு, இந்த தீம் மியூசிக் எப்படி இருக்கு? ராஜி, உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்னிங்டா. மச்சான், சூசன்ட்ட நோ சொல்லிட்டியா? டேய், குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்லு. சூசன் கிட்ட சொல்லிட்டேன்னு கேக்குற. மச்சான், இனி நான் உன்னை விட போறது இல்ல. சூசன்ட்ட நோ சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன்டா. இனிமே தினம் காலைல குட் மார்னிங் மச்சான், சூசன்ட்ட சொல்லிட்டியா? குட் நைட் மச்சான், சூசன்ட்ட சொல்லிட்டியா? ஹாப்பி தீபாவளி மச்சான், சூசன்ட்ட சொல்லிட்டியா? இப்படி சொல்லியே உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்டா. என்னடா கிண்டலா இருக்க? சூசன், நான் உங்களை லவ் பண்ணல. இத சொல்றதுக்கு உனக்கு என்னடா கஷ்டம்? ரைட் மச்சான், இருட்டு இருட்டு என்று புலம்பாதே, பட்டென்று ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வையேன். இப்ப எதுக்கு இந்த மெசேஜ்? இல்ல மச்சான், சொல்லிட்டியா சொல்லிட்டியான்னு உன்னை நான் டார்ச்சர் பண்ற பதிலா நானே போய் சூசன்ட்ட உண்மையை சொல்லலான்னு இருக்கேன்டா. தாராளமா சொல்றாப்பா, உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். மச்சான், நான் சொல்ல மாட்டேன்னு யோசிக்கிறியா? சொல்லிட்டா ஒரு பிரச்சனை முடியும்னு பாக்குறேன். அப்போ பிரச்சனை ஓவர், வா. என்ன விஷ்ணு, என்ன பிரச்சனை? அது வந்து சூசன், அது என்ன, அது நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டா அப்பதான் நல்ல ஃப்ளோல வரும். ஓகே. அது வந்து சூசன், அது வந்து நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுது இல்ல? விளையாடுறியா விஷ்ணு? ஒண்ணு வாயிலே பலூன் ஊதிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேக்குற? டேய், ஒழுங்கா சொல்ல வந்தது சொல்றா. இல்ல மச்சான், நான் யார் மனசுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். பில்டப் கொடுக்கறத நிறுத்திட்டு விஷயத்த சொல்லு. மச்சான், சொல்லிடுவேன். அடச்சி, சொல்லி தொலை. அப்பவும் இஷ்டம். சூசன், சொல்லு விஷ்ணு. உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. சரி. கார்த்திகை நினைச்சேன், நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. சரி, மேல சொல்லு. நலம் புரிந்தா எனக்கு, நன்றி உரைப்பேன் உனக்கு, அதானே? நீ எப்பறம் கரெக்டா சொல்ற? விட்டான்னு வச்சுக்கோ. ஏய், தமிழ்நாட்டுல யாரை கேட்டாலும் கரெக்டா சொல்லுவாங்க.
அபூர்வ சகோதரர்கள்ல வர பாட்ட முதல் 2 லைனை நீ சொன்ன, அடுத்த 2 லைனை அவன் சொன்னான். என்ன விஷ்ணு விளையாடுறியா? இல்லங்க, உங்களுக்கு இலைமறைவு காயா சொல்லணும் பாக்குறேன், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டேய், எதுக்கு இளமறை காயெல்லாம் பேசிட்டு இருக்க? இலையெல்லாம் பிச்சு போட்டு வெறும் காயவே சொல்லு. ஓகே ஓகே சரி, நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். வா. இல்ல, நான் பட்டுன விஷயத்தை போட்டு உடைச்சிட்டா. சரி. பொத்தி பொத்தி வைக்காம இதான் விஷயம்னு கையை திறந்து காட்டிட்டா. டேய், எதையாவது திறந்து காட்டுறா. ஏசப்பா, ஷோ, எனக்கு கொஞ்சம் பொறுமையா கொடுப்பா, என்னால சகிச்சுக்க முடியல. டேய், பாயிண்ட சொல்றோம். சூசன், நீங்க விரும்புற ஆம்பளைய விட உங்களை விரும்புற ஆம்பளைய கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? அவ்வளவுதான். ஒரே ஒரு சின்ன கேள்வி. கம் ஆன், இப்படிதான் இருக்கணும், கேளுங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி தெரியுதா? செத்தான். ஏன், என்னாச்சு? சொல்ல வந்ததை சொல்லுடான்னா, கமல் படத்துல அந்த பாட்டு, ரஜினி படத்துல அந்த பஞ்ச் டைலாக்னு சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க. சிரிக்கிறியா? என்ன இன்னைக்கு என்ன மொக்க போடுறேன்னு யார்கிட்டயாவது பந்தயம் கட்டிருக்கியா? மொக்கலாம் இல்லங்க. இங்க பாரு விஷ்ணு, 5 என்னவ, அதுக்குள்ள நீ சொல்ல வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லிடணும். இல்லனா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என்னங்க? 1 இருங்க, நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். அது இங்க பாரு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இவன் இழுத்துட்டு இருந்ததை முடிச்சிட்டானா, கார்த்திக் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஏண்டா, இவன் உங்களை லவ் பண்ணன்றதையும் உன்னால சொல்ல முடியலையே, அதை எப்படா நான் சொல்லுவேன்? இப்ப தெரியுதா சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது கஷ்டம்னு. மச்சான், என்னடா விஜய் டிவில மகாபாரதம் போடுறாங்கடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், வர மண்டேல இருந்து தினம் 7 மணிக்கு மகாபாரதம். சம மேட்டரா மச்சான், ஒரு எபிசோடுக்கு 60-65 லட்சமாண்டா. விளம்பரத்தை போட்டு சும்மா கிளின்னு கிளிக்கிறாங்கடா. சும்மா படம் மாதிரி இருக்குடா. என்னடா இவ்வளவு பெரிய பட்ஜெட் சொல்ற? மச்சான், சின்ன திரையில இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை எவனுமே பாத்துக்க முடியாது. மகாபாரதம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இந்த உலகத்திலே கிடையாது. அதுல அப்படியே பணத்தை கொட்டி சும்மா பிரம்மாண்டமா எடுத்துருக்காங்கடா. நல்ல விஷயமா இருக்கு, மிஸ் பண்ணாம பார்க்கணும். முதல்ல ட்ரெய்லரை பாடுறா. அர்ஜுனன், இவன் வில்லின் நான் ஆர்ப்பரிக்கும். அம்பு வில் விட்டு விடுபட்டால் உயிர் பறிக்கும். மச்சான், செம்மையா இருக்குல்ல? ஆமாடா. மகாபாரதம் விரைவில் உங்கள் விஜயில். சான்ஸே இல்லடா, செம்மையா இருக்கு. தினம் 7 மணிக்கு விஜய் டிவிலையா? ஆமாண்டா. எங்கடா ராஜ்யலட்சுமி எல்லாம் காணோம்? தாய் குளங்களாம் பக்கத்துல இருக்க ஷாப்பிங் மால் போயிருக்காங்க. ஆபீஸ் டைம்ல ஷாப்பிங்கா? ஆமா மச்சி, சூசனை கவுத்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. என்ன அவ்வளவு அவசரம் ஷாப்பிங்கு? சில பல புடவைகள் தான் 95% தள்ளுபடியா. டேய், அது கூட உங்க பட்ஜெட்டுக்கு வரலையா? அப்பனா அந்த புடவையோட காஸ்ட் என்னன்னு யோசிச்சு பாத்துக்கோ. ஹலோ, யார் வந்திருக்காங்க? அம்மாவா? ஓ, கார்த்திகோட அம்மாவா? ஏங்க தெளிவா சொல்லுங்க, ஒரு செகண்ட்ல என் இதயமே நின்றுச்சு. மச்சான், உங்க அம்மா வந்திருக்காங்கடா. ஏன் அம்மாவா? ஃபோன் கூட பண்ணலையடா, எதுவும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்க. வாட போய் பார்க்கலாம். சேர்லயே உட்காந்து ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, வா. மா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறியா? என்னங்கம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லப்பா, இவனை பார்க்கலான்னு வந்திருக்கேன். இவன் எப்படி பேசலாம் பத்தியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டான், அதான். முன்கூட்டியே சொல்லிட்டு வந்தா அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லி வரவிடாம பண்ணிருப்பான். அதனாலதான் சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். மா, நீ எப்போ வரேன்னு சொல்லி நான் வர வேணான்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, வா போலாம். எங்க? என்னடா பேசுற? அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், போலாமான்னு கேட்டா எங்கன்னு கேக்குற? என்னமாச்சு உனக்கு?
சொல்லாமல் கொள்ளாமல் ஆஃபீஸ் டைமில் வந்து நின்றுட்டு போகலாமான்னு சொல்கிற. அதெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வர முடியும். அதெல்லாம் ஒண்ணும் வாங்க தேவையில்லை. இல்லம்மா ஆபீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இந்த வேலையே வேண்டாப்பா, தூக்கி தூர போட்டுட்டு கிளம்பி வர சொல்லு. மா என்னம்மா வளரியா? இப்போ எதுக்கு இந்த வேலையை தூக்கி போட்டு வரணும்? கேள்வி எல்லாம் கேட்காத, கிளம்பி வந்துகிட்டே இரு. அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் நீ வேலையை விட்டு போயிட்டேன்னு. சரி, கிளம்பி வந்துட்டு ஒழுங்கா நல்ல பிள்ளையா என் கூடவே இரு. பெங்களூர்லயே ஒரு நல்ல வேலையை தேடிக்கோ. நாங்க ஒரு நல்ல பொண்ணா பாக்குறோம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு. என்ன பாக்குற? என் கூட வரியா இல்லையா? சரி வாங்க கேண்டீன்ல போய் பேசுவோம். கேண்டீன்ல போய் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா கிளம்பி வா. உன் திங்ஸ் எல்லாத்தையும் விஷ்ணு கிட்ட சொல்லி பின்னாடி ஒரு வண்டியில போட்டு விட சொல்றேன். இங்க பாருங்கம்மா, சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ரிசப்ஷன்ல வந்து நின்று கலட்டா பண்ணாதீங்க. வாங்க, எதுவாக இருந்தாலும் கேண்டீன்ல போய் பேசுவோம். வாங்க. ஏ விஷ்ணு, 10 minutes பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சி. வாங்கம்மா. ஏ விஷ்ணு, யார் அது? கார்த்திக் இந்த ஆபீஸ்ல சேர்றதுக்கு காரணமா இருந்தவங்க. ஓ, வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்களா? நீங்க வேற, அவங்க தாங்க கார்த்திக் இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது. ஓ, அம்மாவா? அம்மாவே தான். பார்க்க சிஸ்டர் மாதிரி இருக்காங்கன்னு வழக்கமா ஒரு டைலாக போட்டு அசிங்கப்படுத்திடாதீங்க. ஓகே ஓகே. ம். சரி விஷ்ணு, பார்க்க நான் எப்படி இருக்க? இது எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? என்ன கேள்வி இது? என் வருங்கால மாமியார் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா ஹாய் சொல்ல வேண்டாமா? ஏங்க, அவங்க ஏதோ காண்ட்ல வந்திருக்க மாதிரி தெரியுது. இப்போ போயிட்டு இதெல்லாம் தேவையாங்க? அவங்க காண்ட்ல இருந்தா எனக்கு என்ன? நான் போய் ஒரு ஹாய் தானே சொல்ல போறேன். பாய். அநேகமா இந்த சீன் தான் இந்த வார்த்தையோட ஃப்ரீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சாப்பிட்றீங்க? ஒண்ணு வேண்டாம். மா, நான் இங்கே தாம்மா இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். பொறுமையா கோவப்பட்டுக்கலாம். என்ன சாப்பிட்றீங்க? ஒண்ணும் வேண்டான்னு சொல்றேன்ல. மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? எங்களோட இருந்த வரைக்கும் நீ எப்படி இருந்த? நாங்க எப்பவாவது ஏதாவது கேட்டிருக்க மாடா? நாங்க போனதுக்கு அப்புறம் ஏன் இப்படி ஆயிட்ட? புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுமா. என்னத்தடா சொல்றது? நான் அப்பா கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. அப்பா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆபீஸ் போனுக்கு ட்ரை பண்ண. நம்பர் சொல்லுங்க. ஐயோ, என்னோட போன் பேக்ல இருக்கே. பேக் எங்க இருக்கு? கீழே செக்யூரிட்டி கிட்ட இருக்கு. சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆண்டி, நீங்க கார்த்திகோட அம்மா தானே? ஆமா, நீங்க? ஹாய் ஆண்டி, நான் கார்த்திகோட ப்ராஜெக்ட் மேனேஜர். என் பேர் சூசன். ஓ, நீதானா அது? என்ன ஆண்டி, என்னை பத்தி தெரியுமா? நல்லாவே தெரியும். கார்த்திக் உங்ககிட்ட சொன்னானா ஆண்டி? கார்த்திக் என்ன சொன்னான்னு கேக்குற? இல்ல ஆண்டி, எங்களை பத்தி. கார்த்திக் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் ஊரே பேசுதே. ஆண்டி, நான் பெங்களூர்ல உட்கார்ந்திருக்கேன். நீங்க இங்க அடிக்கிற கூத்து பெங்களூர் வரைக்கும் கேக்குது. என்ன இல்ல ஆண்டி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பொய் சொல்ல போறியா? நீங்க கேள்வியே கேட்கல, அதுக்கு முன்னாடி நான் பொய் சொல்லுவேன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? தெரியாதா உங்களை பத்தி? ஆண்டி, என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன என்ன நீ கூட கூட பேசிட்டு இருக்க? நான் யாரு என்னன்னு தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னு கேட்டா கூட கூட பேசுறேன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க. ரொம்ப ஒழுக்க மாதிரி பேசாத. நீ தானே என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்க. ஆண்டி, நீங்க படிச்சவங்க, வேலை செய்றீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லன்னு பதில் சொல்லு. பேச்ச மாத்திர. என்ன பதில் சொல்லணும்? என் பையனுக்கும் உனக்கும் என்ன இருக்கு சொல்லு. நான் உங்க பையனை லவ் பண்றேன். நீ பண்றதுக்கு பேரு லவ் இல்லடி, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. உங்க பையனும் என்ன லவ் பண்றான். நீ அவனுக்கு மேல வேலை செய்யறவ, அவனை உருட்டி மிரட்டி இருப்ப. நீங்களும் ஒரு பொம்பளை தானே?
வாய் கூசாம இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீங்க? இங்க பாரு, இந்த நடிக்கிற வேலையில என்கிட்ட வேண்டாம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணவ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, பண்ணிட்டு போ. அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இன்னாரதான் கட்டிக்கணும்னு ஒரு தராதரம் இருக்குல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? அப்படின்னா உங்க பிள்ளைய விட நான் குறைஞ்சு போயிட்டேன். என் பிள்ளைய விட நீ குறைஞ்சு போயிலடி, பெரியவளா இருக்க. அதுதான் பிரச்சனையே. நீ என்ன ஜாதி, என்ன மதம், உன் குடும்பம், அது எல்லாத்தையும் விட்டுதள்ளு. ஆனா வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத கூட பார்க்க மாட்டேன். அண்ணே, ஒண்ணு இல்ல. ஆண்டி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நான் எதுக்கு மெதுவா பேசணும்? அவனுடைய அக்கா வயசு உனக்கு. அவன் தப்பா ஆசைப்பட்டா கூட அவனுக்கு நீ புத்திமதி சொல்லுவியா? அத விட்டுட்டு தம்பி வயசுல இருக்கான், அவன் மேல போய் ஆசைப்படுற. என்ன கத்தி பேசினா உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? 1000 வருஷம் ஆனாலும் அக்கா உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு புரியுதா? என்ன நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் உன்னை அசிங்கப்படுத்தல, நீதான் எங்களை அசிங்கப்படுத்துற. வேலை செய்ய ஆபீஸ் வரீங்களா இல்ல வேற எதுக்காவது வரீங்களா? சீ, இப்படி ஒரு அசிங்கத்தை பண்றதுக்கு செத்து போயிடலாம். அம்மா, என்னமாச்சு? விடா. சூசன், என்னாச்சு? சூசன்